الحمد لله ولي كل نعمة، وصلى الله على رسوله محمد النبي الرحمة وعلى آله وأصحابه خيار الأمة وسلم عليهم تسليما كثيرا. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الأعلى محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: ومن الناس من يشتري نفسه ابتغاء مرضات الله والله رؤوف بالعباد. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال: إن العبد ليتكلم بكلمة من رضوان الله لا يلقي لها بالا يرفع الله بها درجات، وإن العبد ليتكلم بكلمة من سخط الله لا يلقي لها بالا يهوي بها في جهنم، أو كما قال عليه الصلاة والسلام. رواه البخاري. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், எல்லாம் வல்ல ஏகநாயகன் அல்லாஹு தஆலாவின் பேரருள் அருமையான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உயர்வான உன்னதமான குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபஅத்தாபியீன்கள், இமாம்கள், இறைநேசர்களான வலிமார்கள், நல்லோர்களான நம் முன்னோர்கள் நம் அனைவரின் மீது மீண்டும் உண்டாகட்டுமா. அல்லாஹ்வினுடைய மாபெரும் பேரருளால் புனிதம் நிறைந்த மாதத்தில், புனிதமான நாளில், ஜும்மாவுடைய நேரத்தில் இறை கட்டளையை, இறை கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இல்லத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை, எந்த பாக்கியங்களை இந்த மனித சமூகத்துக்கு தருவதாக இறைவன் வாக்களித்தாரோ, இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை, எந்த பாக்கியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம் கேட்டு பெற்றார்களோ அத்தனை நன்மைகளையும் பாக்கியங்களையும் பெறக்கூடிய நற்பாக்கியவான்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாழும் காலம் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற உயர் கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதே கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய உத்தமர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. கண்ணியம் நிறைந்த பெருமக்களே, அல்லாஹ்வினுடைய மாதம் என்று சொல்லப்படக்கூடிய ரஜபுடைய மாதத்தின் 2ஆம் ஜும்மாவில் அல்லாஹ் நம்மை இங்கு அமரச் செய்திருக்கின்றான். ரஜபுடைய மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம் பரக்கத்தை வேண்டி பிரார்த்தித்தார்கள், பிரார்த்திப்பதற்கு கட்டளையிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பரக்கத்தை இந்த ரஜபிலும் அடுத்து வரக்கூடிய ஷஅபானிலும் கேட்டார்களோ, இந்த பரக்கத்துகளின் மூலம் அதற்கு அடுத்து வரும் ரமதானை அடைய வேண்டும் என்று ஆசையை அத்தனை மக்களுடைய உள்ளத்திலும் ஊட்டினார்களோ, அப்படிப்பட்ட பரக்கத்தை அடைந்து புனிதம் நிறைந்த ரமதானை பூர்த்தியாக்கக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியம் நிறைந்த பெருமக்களே, உலக வரலாற்றில் இறைவனால்
மனிதர்களாக படைக்கப்பட்டவர்கள். அந்த மனிதர்களில் சிலர்கள் இறைவன் கொடுத்த ஆற்றலால் அறியப்படுகின்றார்கள், புகழப்படுகின்றார்கள். சில மனிதர்கள் இறைவன் கொடுத்த அழகால் இந்த உலகத்தில் அறியப்படுவார்கள். சில மனிதர்கள் இறைவன் கொடுத்த அறிவால் இந்த உலகத்தில் அறியப்படுவார்கள், அந்த அறிவை கொண்டு புகழப்படுவார்கள். இன்னும் சிலர்கள் இறைவன் கொடுத்த ஆட்சி அதிகாரத்தால் இந்த உலகத்தில் அறியப்படுகின்றார்கள், அந்த ஆட்சி அதிகாரங்களை கொண்டு அவர்கள் புகழப்படுகின்றார்கள். இன்னும் சில மனிதர்கள் அவர்களின் குடும்ப பாரம்பரியத்தால், இறைவனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தால், பொருளாதாரத்தால் இந்த பூமியில் அறியப்படுவார்கள், புகழப்படுகின்றார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லும் ஒரு மனிதனுடைய ஆற்றல், ஒரு மனிதனுடைய அழகு, ஒரு மனிதனுடைய அறிவாற்றல், ஒரு மனிதன் பெற்றிருக்கின்ற ஆட்சி அதிகாரங்கள், குடும்ப பாரம்பரியங்கள், அவன் பெற்றிருக்கின்ற செல்வங்கள், இது எல்லாம் ஒரு மனிதனை உயர்வானதாக அறிவதற்கும் புகழ்வதற்கும் அளவுகோலா என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லும் இந்த பட்டியல் உள்ள எதுவுமே மனிதன் புகழப்படுவதற்கும் மனிதனை அறியப்படுவதற்கும் உண்டான தகுதியே இல்லை என்று சொல்லும். புகழை கொண்டு, அறிவை கொண்டு, செல்வத்தை கொண்டு, குடும்பத்தின் பாரம்பரியத்தை கொண்டு, ஆட்சி அதிகாரங்களை கொண்டு ஒரு மனிதன் அறியப்படுகின்றான் என்று சொன்னால், புகழப்படுகின்றான் என்று சொன்னால், அது சில காலத்தோடு அழியக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லும் ஒரு மனிதனை உயர்ந்தவனாக அறியப்படுவதற்கும், ஒரு மனிதன் மிகச் சிறந்தவனாக புகழப்படுவதற்கும் செல்வமோ, குடும்பத்தின் பாரம்பரியமோ, அவன் கற்றிருக்கின்ற கல்வியோ அல்லது அவன் பெற்றிருக்கின்ற ஆட்சி அதிகாரங்களோ அது தகுதியானதே அல்ல. ஏனென்று சொன்னால் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் இந்த உலகத்தில் யார் எல்லாம் அறிவை பெற்றிருந்தார்களோ, யார் எல்லாம் இந்த உலகத்தில் செல்வத்தால் புகழப்பட்டார்களோ, யார் எல்லாம் இந்த உலகத்தில் பல்வேறுபட்ட ஆற்றல்களால் அறியப்பட்டார்களோ, அதன் மூலம் அவர்கள் பெருமையடைத்ததின் காரணத்தால், அவர்களிடம் உள்ள ஆட்சி அதிகாரத்தை கொண்டு, பொருளாதாரத்தை கொண்டு பெருமை பாராட்டியதின் விளைவால் இந்த உலகத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்பதுதான் குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய ஆதாரம். ஆற்றல்களை அதிகமாக பெற்றவர்கள், அவர்களின் இறுதி முடிவுகள் அலங்கோலமாக போனதாக குர்ஆன் நமக்கு ஆதாரம் சொல்லும். ஆது சமூக மக்கள் மிக பிரம்மாண்டமாக வாழ்ந்தவர்கள். செல்வம் அவர்களிடம் மிகைத்ததால் பெருமையோடு சேர்ந்து ஆணவத்தை கொண்டு இறுதியில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்பது குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய ஆதாரம். அவர்களின் தற்பெருமைகளை பறைசாட்டுவதற்காக பிரம்மாண்டமான தூண்களுடைய மாளிகைகளை கட்டி பெருமையோடு பகட்டாக வாழ்ந்தவர்கள் ஆது சமூக மக்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் அவர்களுடைய வாழ்க்கையை விரிவுபடுத்துவார். ஃபஅம்மா ஆதுன் ஃபஸ்தக்பரு ஃபில் அர்த் பிகைரி ஹக். அது சமுதாயத்தினர்கள் எந்தவித நியாயமும் இல்லாமல் ஆணவத்தோடும் பெருமையோடும் இந்த பூமியில் சுற்றித் திரிந்தார்கள். அவர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? இறைவன் சொல்லுவான் அவர்கள் சொன்ன வாசகத்தை, காலு மன் அஷத்த மின்னா குவா, எங்களை விட
சக்தியானவர்கள், பிரம்மாண்டமானவர்கள், உயர்ந்தவர்கள் யார் என்று பெருமையை அவர்கள் மக்களுக்கு மத்தியில் பரப்பினார்கள். எங்களை விட உயர்ந்தவர்கள், வலிமையானவர்கள் யார்? மன் அஷத்து மின்னா குவா. ஆத சமுதாயமான எங்களை விட மிக வலிமையானவர்கள் யார் என்ற பெருமையோடு இந்த பூமியில் வாழ்ந்தவர்கள். எனவேதான் இறைவனுடைய அத்தாட்சிகளை மறுத்து இறைவன் கொடுத்த வெகுமதிகளின்படி அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தாமல் பெருமையோடும் ஆணவத்தோடும் வலிமையானவர்களாக தங்களை வெளிப்படுத்தி காட்டியவர்களை அல்லாஹ் மிக கேவலமாக அளித்தார். குர்ஆன் ஷரீஃபில் அவர்கள் அடிக்கப்பட்டதன் நிலையை அல்லாஹ் சொல்லித் தருவார். فَأَرْسَلْنَا عَلَيْهِمْ رِيحًا صَرْصَرًا فِي أَيَّامٍ عِصَاتٍ لِنُذِيقَهُمْ عَذَابَ الْخِزْيِ فِي الْحَيَاةِ الدُّنْيَا. இந்த உலகத்தில் தங்களை வலிமையானவர்களாக காட்டிக்கொண்டார்களே, அவர்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள் தெரியுமா? மிக பெரும் சூறை காற்றால் 7 இரவுகள் 8 பகல்கள் தொடர்ந்து வீசப்பட்ட புயல் காற்றால் எப்படி மரங்கள் வேரோடு வேறாக பித்து எரியப்படுமோ அதுபோன்று அவர்கள் அடையாளம் இல்லாமல் அழிக்கப்பட்டது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் அதை விரிவுபடுத்துவார். ஈச்ச மரங்கள் பிடுங்கி புயல் காற்றை எறிவது போல் அந்த ஆத சமூக மக்கள் பூமியிலிருந்து முழுவதுமாக அழிக்கப்பட்டார்கள். அந்த சமுதாயம் வாழ்ந்த ஊர் என்பது இரம் என்ற பெயர் பெற்ற ஊர் தற்போது உபர் என்று அழைக்கப்படுகின்றது. நிக்கோலஸ் கலாம் என்ற தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ஆத சமூகத்தார் வாழ்ந்த அந்த பகுதியை ஆராய்கின்ற போது அந்த சமூக மக்கள் வாழ்ந்த நகரத்தை கண்டுபிடிக்கின்றார். அகழ்வாராய்ச்சியில் நிக்கோலஸ் கிளாப் என்ற ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ஆதி சமூக மக்கள் வாழ்ந்த அந்த பூமியை உபர் என்ற அந்த நகரத்தில் ஆராய்ந்து அவர்கள் வாழ்ந்த இடங்களை கண்டுபிடிக்கின்றார். அவருடைய ஆராய்ச்சியில் அவர் பதிவு செய்வார், இந்த ஆத சமூக மக்கள் வாழ்ந்த வரலாறு என்பது அவர்கள் அழிக்கப்பட்ட கொடூரம் என்ன தெரியுமா? தோண்டி எடுக்கப்பட்ட அந்த நகரம் சுமார் 12 மீட்டர் ஆழத்தில் பூமியில் புதைந்திருந்ததாக தன்னுடைய அறிக்கையை வெளிப்படுத்துகின்றார். 12 மீட்டர் ஆழத்தில் பூமியின் மட்டத்திலிருந்து பூமிக்கு அடியில் அந்த நகரமே புதைக்கப்பட்டது. இந்த உலகத்தில் அவர்கள் பெருமையடித்ததின் காரணத்தால், இறைவன் கொடுத்த வலிமையை கொண்டு அவர்கள் பெருமை பாராட்டியதின் காரணத்தால், இறைவனுடைய அத்தாட்சிகளை மறுத்து இறைவனுக்கு புறம்பான வாழ்க்கையை அவர்கள் தேர்ந்தெடுத்ததால் கொடூரமான அழிவு என்பது இந்த உலகத்தில் அவர்களுக்கு மட்டுமல்ல, நாளை மறுமையிலும் மறுமையிலும் கொடிய வேதனை அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு யாரும் எந்த உதவியும் செய்ய முடியாது என்பதுதான் இறைவன் குர்ஆன் ஷரீஃபில் அவர்களின் வேதனையை தெளிவுபடுத்துவார். வலிமையை கொண்டு, ஆற்றலை கொண்டு, செல்வத்தை கொண்டு அறியப்பட்டவர்கள், புகழப்பட்டவர்கள், அவர்களின் இறுதி முடிவு இறைவன் கேவலமான அழிவை கொண்டு நிர்ணயித்தார். அதே போன்று இந்த உலக வரலாற்றில் அவர்களின் அறிவால் அறியப்பட்டவர்கள், அந்த அறிவை கொண்டு அவர்கள் பெருமையடித்ததால், இறைவனின் அத்தாட்சியை மறுத்ததால்,
இறைவனின் கட்டளைகளுக்கு புறம்பாக வாழ்ந்ததால் அவர்களின் முடிவு தண்டனையாய் அமர்ந்ததாக குர்ஆன் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றது. ஷைத்தான் உலகத்தில் மிக பெரும் அறிவோடு வாழ்ந்து இறைவன் கொடுத்து அருள்கொடையான அறிவை பெற்றிருந்த காரூன், பல்ஆம் இப்னு பாவூரா என்ற மிக பெரும் இறைநேசர் வரை அறிவை முற்படுத்தி இறைவன் கொடுத்த அறிவுக்கு நன்றி செலுத்தாமல் அந்த அறிவை கொண்டே பெருமை அடித்ததால், தற்பெருமை பாராட்டியதால் அவர்களின் முடிவு தண்டனையாய் அமைந்ததாக குர்ஆன் நமக்கு ஆதாரம் சொல்லும். இறைவன் கொடுத்த வாக்கியங்களை கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்தாமல் அதில் பெருமை அடித்தால் அந்த பெருமை மிக பெரும் பேராபத்தாக உங்களுக்கே திரும்பி வரும் என்பதுதான் இறைவனுடைய நியதி. அல்லாஹ் சொல்வானே குர்ஆன் ஷரீஃபில், قال ما منعك الا تسجد اذ امرتك قال انا خير من خلقتني من نار وخلقته من طين. உயர்ந்த அறிவை பெற்றிருந்த ஷைத்தான் அல்லாஹ் சொன்னானே, ஆதம் நபியை படைத்திருக்கின்றேன், அவர்களுக்கு சஜிதா செய். ஷைத்தானிடம் இறைவனுடைய கட்டளை, ஆதம் நபி படைக்கப்பட்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கு நீ சஜிதா செய். இறை கட்டளைக்கு இறைவன் கொடுத்த உயர்ந்த படைப்பாக அதை நினைத்து அவன் இறைவனுக்கு கட்டுப்படாமல் இறைவனிடம் தன்னுடைய அறிவை கொண்டு வாதிட்டான். கால அன கைரும் மின், ஆதம் நபியை விட நான் சிறந்தவன். ஷைத்தான் சொன்ன வாசகம் என்ன? ஆதம் நபிக்கு நான் சஜிதா செய்வதா? இல்லை, ஆதமை விட அன கைரும் மின், நான் சிறந்த படைப்பு. எந்த ரீதியில் தெரியுமா? இறைவனிடத்தில் அவன் சொன்னான், خلقتني من نار وخلقته من طين. நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், ஆதமோ மண்ணால் படைக்கப்பட்டவன். மண்ணை தூக்கி எறிந்தால் அது கீழே தான் விழும், ஆனால் நெருப்பை பற்ற வைத்தால் மேல் நோக்கி தான் எரியும். நான் மேல் நோக்கக்கூடியவன், எப்படி நான் ஆதமுக்கு சஜிதா செய்வது? நான் அவரை விட சிறந்த படைப்பு என்று இறைவனிடம் தன்னுடைய அறிவாற்றலால் தன்னுடைய படைப்பை மிகைப்புப்படுத்தி இறைவனிடம் வாதிட்டான் ஷைத்தான். தூக்கி எறியப்பட்டான், இறைவனால் சபிக்கப்பட்டான். ஏன் கியாமத்து வரை வரக்கூடிய அத்தனை மக்களின் வாயிலிருந்து அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் நல்ல காரியங்களை தொடங்கும் போது, அருள்மறை குர்ஆன் ஷரீஃபை ஓத துவங்கும் போது, எல்லா நிலையிலும் ஷைத்தானிடம் இருந்து, ஏன் தூக்கத்தில் கனவு வந்தால் கூட எழுந்திருத்து அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற வார்த்தையை கூறிவிட்டு இறைவனிடம் பாதுகாப்பு பெற்று உறங்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. இறைவன் கொடுத்த அறிவை கொண்டு இறைவனுக்கு கட்டுப்படாமல் இறைவனிடத்திலேயே பெருமை பாராட்டி விவாதம் செய்ததால் ஒட்டுமொத்த உலகத்திலிருந்தும் சபிக்கப்பட்டானே ஷைத்தான். எப்படி தங்களின் வலிமையை கொண்டு அறியப்பட்டவர்கள், புகழப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் தடம் தெரியாமல் அழிக்கப்பட்டார்கள், அதே போன்று அறிவை கொண்டு அறியப்பட்டவர்கள் அவர்களின் இறுதி முடிவு என்பது தண்டனைக்குரியதாக அமைந்ததாக குர்ஆன் நமக்கு சொல்லும். அதே போன்று சிலர்கள் ஆட்சி அதிகாரத்தால் இந்த பூமியில் அறியப்பட்டார்கள். அப்படி அறியப்பட்டவர்களின் முடிவுகளை அல்லாஹ் ஒட்டுமொத்த உலகத்தின் மக்களுக்கு படிப்பினையாக மாற்றினான்.
உலகத்தையே ஆட்சி செய்தானே ஃபிரௌன். பிரம்மாண்டமான படைகளுக்கு உரியவனாக இந்த உலகத்தில் அல்லாஹ் அவனை வாழச் செய்திருந்தானே. அந்த அதிகாரத்தை கொண்டு அதிகார போதையில் எந்தவித நியாயமும் இல்லாமல் சுமார் யூத சமூகத்தில் பிறக்கின்ற லட்சக்கணக்கான குழந்தைகளை கொண்டான். ஜோசியக்காரர்களின் வார்த்தைகளை கேட்டு பிறக்கின்ற ஆண் மக்கள் அத்தனை குழந்தைகளையும் கொன்றான். அல்லாஹ் சொல்வான் குர்ஆன் ஷரீஃபில், وَيَنَجَّيْنَاكُمْ مِنْ آلِ فِرْعَوْنَ يَسُومُونَكُمْ سُوءَ الْعَذَابِ يُذَبِّحُونَ أَبْنَاءَكُمْ وَيَسْتَحْيُونَ نِسَاءَكُمْ. ஆண் குழந்தைகளை வெட்டி வீழ்த்தினான், பெண் குழந்தைகளை விட்டான். وَفِي ذَلِكُمْ بَلَاءٌ مِنْ رَبِّكُمْ عَظِيمٌ. மிக கொடிய வேதனை அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் எச்சரித்தானே. அது மாத்திரமல்ல, இறைவன் கொடுத்த ஆட்சியை, அதிகாரத்தை, அதை வைத்துக் கொண்டு அவர் என்ன சொன்னான் தெரியுமா? ஃபிரௌன் சொல்லிய வார்த்தைகள் குர்ஆனில் ஆதாரங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. وَنَادَى فِرْعَوْنُ فِي قَوْمِهِ قَالَ يَا قَوْمِ أَلَيْسَ لِي مُلْكُ مِصْرَ. ஓ சமுதாயமே, மிஸ்ர் நாட்டின் ஆட்சி யாருக்குரியது என்று கேட்டானே. ஓ கூட்டமே, அலைஸ லீ முல்கு மிஸ்ர், மிஸ்ர் நாட்டின் அதிபதி நான் என்று சொன்னான். وَهَذِهِ الْأَنْهَارُ تَجْرِي مِنْ تَحْتِهِ أَفَلَا تُبْصِرُونَ. இதோ மிக பிரம்மாண்டமான ஆறுகள் என்னுடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழ் என்று சொன்னானே. أَمْ أَنَا خَيْرٌ مِنْ هَذَا الَّذِي هُوَ مَهِينٌ وَلَا يَكَادُ يُبِينُ. சரியாக பேசத் தெரியாது மூசா நபியை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றீர்களே, இதோ என்னை பாருங்கள், மிஸ்ரின் ஆட்சி அதிகாரம் எனக்குரியது என்று பெருமை பாராட்டினார். மூசா நபி இறைவனின் தூதுவரா, என்ன ஆதாரம் என்று கேட்டார். எல்லை மீறி இறைவன் கொடுத்த ஆட்சியை கொண்டு, இறைவன் கொடுத்த அதிகாரத்தை கொண்டு, இறைவனுக்கு கட்டுப்படாமல், இறைவனுக்கு நன்றி செலுத்தாமல், ஆணவத்தோடும் அதிகாரத்தோடும் மமதையோடும் இறைவன் கொடுத்த ஆட்சியை பயன்படுத்தியதால் அந்த ஃபிரௌனின் முடிவை மிக கேவலமாக அமைத்தான் அல்லவா இறைவன். ஆட்சியால், அதிகாரத்தால் இந்த பூமியில் புகழப்பட்டவர்கள், அறியப்பட்டவர்கள், அவர்களின் இறுதி முடிவை இறைவன் கேவலமாக அமைத்தானே. கியாமத்து வரை வரக்கூடிய அத்தனை மக்களுக்கும் படிப்பினையாக அல்லாஹ் மாற்றினானே. அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆன் ஷரீஃபில், فَالْيَوْمَ نُنَجِّيكَ بِبَدَنِكَ لِتَكُونَ لِمَنْ خَلْفَكَ آيَةً. ஃபிரௌனை அழித்தது மாத்திரமல்ல, கியாமத்து வரை வரக்கூடிய அத்தனை மக்களுக்கும் படிப்பினையாக நாம் உம்மை பாதுகாப்போம் என்று சொன்னானே. இன்றும் எகிப்தின் மியூசியத்தில் அந்த ஃபிரௌனின் உடல் பாதுகாப்பாக. அன்பானவர்களே, ஆற்றலால், அறிவால், செல்வத்தால், செல்வாக்கால், மக்கள் செல்வங்களால் அறியப்பட்ட அத்தனை பேர்களும் அதை கொண்டு பெருமை பாராட்டியதால், அதை கொண்டு இறைவனுக்கு மாற்றம் செய்ததால் அவர்கள் அத்தனை நபர்களின் முடிவும் மிக கேவலமானதாக, படிப்பினையாளராக இறைவன் அமைத்துக் கொடுத்தார். இந்த ஆற்றல்கள், இந்த அறிவுகள், இந்த புகழ்கள், இந்த ஆட்சி அதிகாரங்கள், இந்த செல்வங்கள் எல்லாம் இந்த உலகத்தோடு அழியக்கூடியது. ஒரு முறை மாத்திரமே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
அந்த வாழ்க்கையில் அழகிய முறையில் இறைவனை திருப்தியை நோக்கமாக கொண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னார். எனவேதான் இஸ்லாம் சொல்லும், செல்வமோ செல்வாக்கோ பதவியோ அதிகாரமோ உங்களுக்கான உங்களை அறியக்கூடிய அளவீடுகளோ இறைவனுடைய புறத்தில் பொருத்தம் நிறைந்ததோ அல்ல. இந்த உலகத்தில் நீங்கள் உயரிய மனிதரா, சிறந்த மனிதரா, உன்னதமானவரா, நேர்மையானவரா, அதற்கான அளவு என்ன தெரியுமா? இறைவனுடைய திருப்தியை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். இந்த உலகத்தில் சக மனிதர்களின் திருப்தியை விட இறைவனுடைய திருப்தியை முன்னோக்கி இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுவானே குர்ஆன் ஷரீஃபில், வர்துவானு மினல்லாஹி அக்பர் ذلك هو الفوز العظيم. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விட மிக உயர்வானது, மிகப்பெரியது இறைவனுடைய பொருத்தம், இறைவனுடைய திருப்தி. ذلك هو الفوز العظيم. அது ஒன்று மாத்திரமே உங்களை இந்த உலகத்தை தாண்டி மறுமை வரை வெற்றியின் பாதையில் அழைத்துச் செல்லும். பேசுவதில் கூட இறை பொருத்தத்தை முன்னோக்க வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு சொல்லும். பெருமானாரின் வார்த்தைகள் நமக்கு கற்றுத்தரும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கால இன்னல் அப்த லயதகல்லமு பிகலிமத்தின் மின் ரிதுவானில்லாஹி லா யுல்கி லஹா பாலன் யர்ஃபஉல்லாஹு பிஹா தரஜா. ஒரு அடியான் ஒரு வார்த்தையை பேசுகின்றான், எந்த பலனையும் யோசிக்காமல். ஆனால் அந்த வார்த்தை இறை பொருத்தத்திற்குரியதாக இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் அவனுக்கு உயர்ந்த சுமணத்தை கொடுத்து அவன் அந்தஸ்தை உயர்த்துகின்றான். ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை இறைவனுக்கு பிரியமானதாக மாறி இருந்தது என்று சொன்னால் அந்த வார்த்தை நமக்கு சுமணத்தை பெற்றுத்தரும். وَإِنَّ الْعَبْدَ لَيَتَكَلَّمُ بِكَلِمَةٍ مِنْ سَخْطِ اللَّهِ لَا يُلْقِي لَهَا بَالًا يَهْوِي بِهَا فِي جَهَنَّمَ. பெருமானார் சொன்னார்கள், ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையில் இறைவன் கோபமடைந்தான் என்று சொன்னார். இறைவனுடைய கோபத்தை அது பெற்றுவிட்டது என்று சொன்னால் நீ எத்தனை தொழுகை தொழுதிருந்தாலும், எத்தனை ஹஜ்ஜுகள் செய்திருந்தாலும், எத்தனை உம்ராக்கள் செய்திருந்தாலும், கோடி கோடியாக தான தர்மங்களை வாரி இறைத்திருந்தாலும், நீ பேசிய இறைவனுக்கு கோபம் தரக்கூடிய அந்த வார்த்தை உன்னை நரகத்திற்கு கொண்டு செல்லும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். வாழும் போதும் சரி, வாழ்ந்து மரணித்ததற்கு பின்னும் சரி, நிலையான புகழை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு எட்டுக்களிலும் இறைவனுடைய பொருத்தத்தை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை உதாரணங்கள்! ஏன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தார்களே, வஜஅல்னி லிஸான சித்கின் ஃபில் ஆகிரீன். இறைவா, பிற்காலத்தில் வாழக்கூடிய மக்களிடத்தில் எனக்கு உண்மையான புகழை வழங்குவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் கடந்து 5000 ஆண்டுகளை தாண்டி இருக்கட்டும், என்ன பிரார்த்தனை செய்தார்கள்? வஜஅல்னி லிஸான சித்கின் ஃபில் ஆகிரீன். இறுதி கால முறை அத்தனை மக்களுடைய நாவுகளில் உண்மையான புகழை எனக்கு வழங்குவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்கள் பெற்ற இறையச்சத்தால், அல்லாஹ் கொடுத்த உயர்ந்த பாக்கியத்தால், இறைவனுக்கு அஞ்சி இறைவனுக்கு நன்றி செலுத்தி குடும்பத்தை கூட இறைவனுக்காக அர்ப்பணிக்க துணிந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த உயர்ந்த பாக்கியம்
கியாமத்து வரை வரக்கூடிய அத்தனை முஃமின்களும் யாருக்கெல்லாம் கஅபாவை தரிசிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றானோ அத்தனை மக்களும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நின்று கஅபாவை கட்டிய அந்த மகாமு இப்ராஹிமில் 2 ரக்காயத்தை தொழுக வேண்டும் என்று கட்டளையை அல்லாஹ் கொடுக்கின்றானே. மகாமு இப்ராஹிம் முஸல்லா, அந்த இடத்தை தொழுகும் இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று இறைவன் கட்டளையிடுகின்றானே. அந்த சிறு குடும்பம் இறைவனுடைய அச்சத்தில், ஈமானின் உறுதியில் அவர்கள் செய்த சின்ன சின்ன காரியங்களை கியாமத்து வரை வரக்கூடிய அத்தனை மக்களும் செய்யக்கூடிய ஹஜ்ஜில் பிரதானமான அமலாக, உம்ராவில் பிரதானமான அமலாக அல்லாஹ் மாற்றினானே. சஃபா மர்வாக்கு மத்தியில் ஹாஜரா அம்மையார் அவர்கள் ஓடிய ஓட்டம் தண்ணீரை தேடி. ஆனால் இன்று திரும்பும் பக்கம் எல்லாம் மிக பெரும் கேன்களில் ஜம்தம் தண்ணீர் நெடுக. ஆனால் ஹாஜிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். இறைவனுடைய அச்சத்தால், ஈமானின் உறுதியால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குழந்தை, விவரம் அறியாத குழந்தை இறைவனுக்காக பலியிடுவதற்கு முனைந்தார்களே. நீண்ட காலத்திற்கு பிறகு பிறந்த குழந்தையை இறைவனுக்காக அறுத்து பலியிடுவதற்கு துணிந்தார்களே. இந்த செயலை அல்லாஹ் பொருந்திக் கொண்டதால் தான் சொன்னார்களே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். தந்தையே, அல்லாஹ் உங்களுக்கு எதை கட்டளையிட்டானோ அந்த கட்டளை மலக்குகளிடமிருந்து வந்ததல்ல, நேரடியாக ஏடுகளாக அல்லாஹ் கொடுத்தது அல்ல. இஸ்மாயில் நபியை அறுப்பதற்கு துணிந்த அந்த கட்டளை கனவில் ஏற்பட்ட கட்டளைக்காக வேண்டி தன்னது குழந்தையை அறுப்பதற்கு துணிந்தார்களே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் ஸாபிரீன். தந்தையே, உங்களுக்கு அல்லாஹ் எதை கட்டளையாக கொடுத்தானோ அதை நிறைவேற்றுங்கள், என்னை அருங்கள், எனக்கு பலியிடுங்கள். நாளை மறுமையில் பொறுமையாளர்களோடு என்னை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொன்னார்களே. கியாமத்து வரை வரக்கூடிய அத்தனை மக்களும் அவர்கள் ஹஜ் செய்தாலும் சரி, செய்யவில்லை என்றாலும் சரி, பொருளாதாரம் பெற்றிருந்தால் அவர்கள் குர்பானியை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னார். அந்த சிறிய குடும்பம் இறையச்சத்தின் மேலிட்டால், ஈமானின் உறுதியால் செய்த ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கியாமத்து வரை அல்லாஹ் கடமையாகவே ஆக்கினானே. இந்த புகழும் இந்த அடையாளமும் இறைவன் கொடுக்கக்கூடியது. இது இப்ராஹிம் நபிக்கு மாத்திரமல்ல, இப்ராஹிம் நபிக்கு கொடுத்த சிறப்புகள் மாத்திரமல்ல, கியாமத்து வரை யார் எல்லாம் அதே ஈமானோடு இறையச்சத்தோடு ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் இறை பொருத்தத்தை தேடி பயணிக்கின்றார்களோ அத்தனை நபர்களுக்கும் அதே சிறப்பை அல்லாஹ் கொடுப்பார். இறுதி காலத்தில் வரக்கூடிய மக்களிடத்தில் எனது புகழை உண்மையானவர்களிடம் வெளிப்படுத்துவாயாக என்ற பிரார்த்தனையின் வெளிப்பாடுதான் இந்த வாக்கியங்கள். அருள்மறை குர்ஆன் ஷரீஃபில் மனிதர்களின் தன்மையை அல்லாஹ் சொல்லுவான். சுமார் 11 இடங்களில் ஒமினன் நாசி என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துவான். ஒமினன் நாசி மை யஷ்தரி லஹுல் ஹதீதி லியுதில்ல அன் சபீலில்லாஹ்.
அல்லாஹ்வினுடைய பாதையை விட்டு மக்களை வழிகெடுப்பதற்காக சிலர்கள் வீண் பேச்சுகளை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ومن الناس من يتخذ من دون الله اندادا يحبونهم كحب الله. இறைவன் அல்லாத வேற கடவுள்களை அவர்கள் உருவாக்கி கொண்டு இறைவன் மீது வைக்கக்கூடிய பிரியத்தை போன்று பயனில்லாத கடவுள்களை அவர்கள் பிரியப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ومن الناس من يقول آمنا بالله وباليوم الآخر وما هم بمؤمنين. இன்னும் சிலர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுவார்கள், மறுமை நாளை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுவார்கள். பார்க்கின்ற போது இஸ்லாமிய வடிவிலேயே அவர்கள் வாழுவார்கள். ஆனால் உள்ளத்தில் இறைவனுடைய பார்வையில் அவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? அவர்கள் முஃமின்களே இல்லை. நான்கே வாஸ்தவமாக பெயரளவிற்கு நானும் முஸ்லீம், நானும் மறுமையை நம்புகின்றேன், நானும் ஈமானை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லிக் கொண்டு வாழ்வார்கள். இந்த நிலையில் தான் 99.9% இஸ்லாத்தில் உடையவர்களாக, ஈமானிய குறைபாடுடையவர்களாக மனிதர்களின் நிலைகளை அல்லாஹ் பட்டியலிடுகின்றான். ஒரே ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுவான், وَمِنَ النَّاسِ مَن يَشْتَرِي نَفْسَهُ ابْتِغَاءَ مَرْضَاتِ اللَّهِ وَاللَّهُ رَءُوفٌ بِالْعِبَادِ. சிலர்கள் இருப்பார்கள், ஈமானை பெற்றுக்கொண்டவர்கள், ஈமானின் அடித்தளத்தில் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடியே ஒவ்வொரு விஷயத்திலும் தியாகங்கள் செய்வார்கள். அல்லாஹு ரഊஃபும் பில் இபாத். இவர்கள் தான் நல்லடியார்கள். அவர்கள் மீது அல்லாஹ் கிருபையை பொழிந்து கொண்டே இருப்பான். இந்த நிலையில் வாழ்ந்ததால் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இறைவன் கொடுத்த உயர்ந்த பாக்கியங்களை இறை தியாகத்தில் அவர்கள் செலவழித்ததால், குடும்பத்தையே மார்க்கத்திற்காக அர்ப்பணித்ததால் அல்லாஹ் சொல்லுவானே, ஹனீஃபும் முஸ்லிமா. குர்ஆனில் இறைவனுடைய வார்த்தையில் பியூர் முஸ்லிம் என்ற பட்டோடத்தை பெற்றவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை இறை பொருத்தம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். மரணத்தில் விளிம்பில் இருந்தால் கூட இறைவனுடைய நேசத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தையின் மகன் ஹாரிஸ், அபூ சுஃபியான் முகீரா இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரண படுக்கையில் படுத்திருக்கின்றார்கள். அவர்களை சுற்றி மனைவி, பிள்ளைகள், உறவினர்கள் அழுது கொண்டிருக்கின்றார்கள். சக்கராத்தின் வேதனையில், சக்கராத்தின் வலியின் உச்சத்தில் உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லா தபகு அலைய ஃபைன்னி லம் யன்தஃபி பி ஹதியத்து மின்ஹு அஸ்லம்து. ஏன் அழுகின்றீர்கள்? ஏன் அழுகின்றீர்கள்? இஸ்லாத்தை ஏற்ற நொடியிலிருந்து நான் இறக்கின்ற இந்த நொடி வரை எந்த சூழலிலும், எந்த நிர்பந்தத்திலும் இறைவனுக்கு மாற்றமாக நான் செயல்பட்டதில்லை. யாரும் அழுகாதீர்கள் என்று சொன்னார்கள். மரணத்தின் விளிம்பில் சில நொடிகளில் உயிர் பிரிய இருக்கின்றது. அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? எதற்காக அழுகின்றீர்கள்? இஸ்லாத்தை ஏற்ற நொடியிலிருந்து இந்த நொடி வரை இந்த சூழலிலும் நான் இறைவனுக்கு மாற்றம் செய்தவன் இல்லை. நம்மில் யாராவது இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனி பெரும் பாசத்திற்குரிய சஹாபி. கைபர் யுத்தத்தின் போது இஸ்லாத்தை தழுவினார்கள். அவர்கள் பிரார்த்தனை செய்தால் இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்று பெருமானாரின் முபாரக்கான வாயால் சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள். கைபருக்கு பின்னால் அத்தனை
அத்தனை யுத்தங்களிலும் பெருமானாரோடு தோளுக்கு தோளாக நின்று மார்க்கத்திற்காக போர் செய்தவர்கள் நோய்வாய்ப்படுகின்றார்கள், முடக்குவாதத்தால் முடங்குகின்றார்கள். சுமார் 30 வருடங்கள் படுக்கையில் ஆட்கப்பட்டார்கள். ஆனால் 30 வருடங்கள் முடக்குவாதத்தில் முடங்கி இருந்தும் ஒரு தொழுகையை கூட அவர்கள் கலாவாக விட்டதில்லை. ஒரு தொழுகையை கூட கலாவாக விட்டதில்லை. சஹாபாக்கள் தோழர்கள் அவர்களை சந்தித்து வேதனைப்படும் போது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஏன் வேதனைப்படுகின்றீர்கள்? இறைவன் நான் இப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். இறைவனின் ஆசையை நான் பொருந்திக் கொண்டேன் என்று சொன்னார்களே. இம்ரான் இப்னு ஹஸீன் ரலியல்லாஹு தஆலா ஒவ்வொரு சூழலிலும், ஒவ்வொரு எட்டுக்களிலும், ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் சஹாபாக்கள் இறை நேசர்கள் இறை பொருத்தத்தை மாத்திரமே எதிர்பார்த்தார்கள். அந்த சிந்தனை இருந்ததால் எல்லா நிலையிலும் இறை பொருத்தத்தை முன்னோக்கியதால் தான் அத்தனை யுத்தங்களிலும் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். வெறும் 300 பேர் பத்ர் யுத்த களத்தில் 1000 பேரோடு சண்டை செய்ய முடியுமா? ஈமானின் உள்ளம், ஈமானின் உறுதி, இறையச்சத்தின் அந்த வெளிப்பாடுதான் அத்தனை யுத்தங்களிலும் ஈமானுடையவர்கள் குறைவானவர்களாக இருந்தாலும், எதிரிகள் மிகைப்பானதாக இருந்தாலும் அல்லாஹ் வெற்றியை வாரி வழங்கினான். எல்லா சூழலிலும் இறை பொருத்தத்தை முன்னோக்குங்கள். இவன் நம்மை தொழுகையாளி என்று சொல்லுவார் என்பதற்காக நாம் தொழுகையை நிறைவேற்றக்கூடாது. இவர் என்னை ஹாஜி என்று சொல்லுவார் என்பதற்காக இறை அமல்களில் நாம் ஈடுபடக்கூடாது. இவர் என்னை செல்வந்தர் என்று சொல்வார் என்பதற்காக தான தர்மங்களை நாம் கொடுத்து விடக்கூடாது. 1 ரூபாயாக இருந்தாலும் இறைவன் எனக்கு கொடுத்தால் கொடுக்க வேண்டும் என்று இறை பிரியத்தை முன்னோக்கி, இறை சிந்தனையை இறையச்சத்தோடு ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் இறை பொருத்தத்தை முன்னோக்குங்கள். அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை மிக இலகுவாக தருவார். அதுதான் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லக்கூடிய படிப்பினைகள். அந்த அடிப்படையில் வாழ்ந்து இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, நாளை மறுமையிலும் உயர்ந்த உன்னதமான இறை பொருத்தத்திற்குரிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, துபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபத்திஹி இஸ்திக்ஃபாரன் கஸீரா. யார் நாளை மறுமையில் தன்னுடைய நன்மை தீமை ஏடுகளில் அதிகமாக தௌபா செய்தவர்களாக இறைவனிடத்தில் தன்னுடைய பாவ மன்னிப்பை தனது வலது கரத்தில் பெற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு சுபசோபனம் என்றார்களே. அப்படிப்பட்ட பெருமானாரின் சோபனத்திற்குரிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாழும் காலம் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற உயர் கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதே கலிமாவிற்காக உயிரை விடக்கூடிய உத்தமர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.